இமயமலை யாத்திரைக்காக இப்போ நம்ம ஹரித்வார் முதல்ல வந்திருக்கோம். தண்ணி ரொம்ப வேகமாக போகுது. ஜெய் கங்கா மையா கி. கங்கை கங்கை தாங்க, செம்மையாக இருக்குது இமயமலை. இங்கே பாருங்க, கேதார்நாத்துக்கு மேலே ஏறிட்டு இருக்கிறோம். இவ்வளோ டேஞ்சராக இருக்கு. இப்போ பாருங்க, ரோடே இல்லை, மணல்லாம் போட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. டேய் டேய், இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால நிறைய கூட்டம் வந்திருக்கு. இமயமலையில் கேதார்நாத் மலையேற்றத்தை ஆரம்பிச்சிட்டோம். மலையேற்றத்தில் முதல்ல இந்த கௌரி குண்டுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் கௌரி குண்டு. இந்த குளத்துல தான் வெந்நீர், இயற்கையாகவே வெந்நீர். இந்த குளத்து தண்ணி வந்து சூடாக இருக்கும். கௌரி குண்டில் இப்போ குளிச்சாச்சு. இப்போ நம்ம கேதார்நாத் மலைப்பாதை 21 கிலோமீட்டர் நம்ம இப்போ ஏற போகிறோம். அங்கே பாருங்க, போகிற பாதையில் நீர்வீழ்ச்சி ஒன்று. அங்கே பாருங்க, அந்த பனி சக்கரம், அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இங்கே நிலச்சரிவு வந்திருக்கு போல. எப்பா சாமி, பயங்கரமாக இருக்குது. பனிக்கட்டி எடுத்து கையில் போட்டு அடின்னு அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப கடினமான மலையேற்றமாக இருக்குது. மக்களே, கோவில் பக்கம் வந்துட்டோம் பாருங்க. மக்களே பாருங்க, எனக்கு பின்னால் அந்த கோபுரம் இருக்கு. தரிசனம் பண்ணுறதுக்கு பெரிய லைன் நிற்கிறாங்க. இன்றைய பொழுது நாங்கள் இங்கே தான் கழிக்க போகிறோம், இரவு நேரத்தை. இதுதான் இப்போது நாம் தங்க போகிற டென்ட். இமயமலையில் டென்ட்டு போட்டு தங்க போகிறோம். இங்கே என்ன இதுன்னா மந்தாகினி நதி. இதுதான் மந்தாகினி நதி. இமயமலை பனி சிகரம் இருக்குது பாருங்கள் உச்சியில். இப்போ எல்லாம் பனிமூட்டமாக இருக்குது. அந்த பனி சிகரத்துலேருந்து பனிக்கட்டி உருகி மந்தாகினி நதியாக வருது. இங்கே தான் கேதார் பகவான் தரிசனம் கொடுக்குறாரு. இங்கே ஒரு சின்ன பள்ளத்தாக்கு, ஒன்றும் பெரிய டேஞ்சரஸான பள்ளத்தாக்கு கிடையாது, சின்ன பள்ளத்தாக்கு. இது பக்கத்துலேயே நமக்கு டென்ட்டு. சும்மா வியூ அள்ளுது. சுற்றியும் பாருங்கள், இந்த பக்கம் பச்சை பசேல்னு மலை, அந்த பக்கம் பனிமலை, இந்த பக்கம் அங்கே தான் காலபைரவர் கோயில் இருக்குது. இங்கே ஒரு நகரமே இருக்குது பாருங்கள். செமல்ல. காலையில் அடுத்த கிளிப்பிங்க காட்டுறேன். சூரிய உதயத்தில் இமயமலை பனி சிகரம் பாருங்கள். இப்போ தான் விடிய ஆரம்பிக்குது. பகவானோட தரிசனத்துக்காக வரிசையில் நின்றுட்டுருக்கோம். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. காலையில் 4 மணிக்கு நின்னோம். மணி இப்போது 6 மணி ஆகுது. இருந்தாலும் நின்றுட்டுருக்கோம் அங்கே. ஆனால் சூரிய உதயத்தில் அங்கே பின்னாடி இருக்க பனி சிகரத்தை நாங்கள் ரசித்து எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த உச்சியில் மட்டும் பாருங்கள், இந்த உச்சியில் மட்டும் அப்படியே சூரிய ஒளி கதிர் அப்படியே பட்டு மினிமம் இருக்குது பாருங்கள். தங்கத்தில் இருக்கிற மாதிரி அதுதான் பாடியிருக்காங்க போல், பொன்னார் மேனியனேன்னு சொல்லி. இது வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. 7 மணிக்கு தான் மந்திர் திறப்பாங்களாம். மணி இப்போ 6:30 தான் ஆகுது. நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஹர் ஹர் மகாதேவ். இங்கே பாருங்கள், இங்கே மட்டும் பச்சை பசேல்னு இருக்குது மலை. ஆனால் கோயிலுக்கு பின்னாடி கரெக்டாக பனி சிகரம் ஆரம்பிக்குது. இங்கேயும் பச்சை பசேல்னு இருக்கு. மகாதேவ் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கட்டிதமோ என்ன அற்புதம் இதுவே கட்டிதமோ என்ன
அவதார் பகவானுடைய தரிசனம் முடிஞ்சிங்க. 8 மணி நேரம், அதிகாலை 4 மணியில இருந்து வரிசையில் நின்று பார்த்தோம். 12 மணிக்கு தான் பார்க்க முடிஞ்சோம். ஆனால் சாமியை பார்த்தது, அவ்வளோ நேரம் நின்று பார்த்தது ஒர்த்து. உள்ள அவரை என்ன அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அவரை போய் தொட்டோம், அவருக்கு கங்கா ஜலத்தில் அபிஷேகம் பண்ணோம், அவருக்கு வில்வத்தை சமர்ப்பணம் பண்ணோம், அவருக்கு கற்பூர நீராஜனம் மந்திரம் படித்தோம். தமிழில் நம்ம பேசணும், மந்திரம் படித்தோம், எல்லாமே உள்ள நல்லா பண்ணோம். அது எல்லாத்துமே அனுமதிச்சாங்க. ரொம்ப மனம் நிறைவாக இருக்குது. நீண்ட நாள் கனவு நிறைவேறி இருக்கு. ஹரஹர் மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் போற்றி போற்றி.